ங்கிற பொண்ணுக்கு வந்து நான் ஏதாவது ஒன்று பண்ணணும், நான் பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தீபக் அவர்களோட ஒரு ரோஸை வந்து கட் பண்ணாங்க. அது நிஜமாவே ரொம்ப இம்மெச்சோர்டாக ஒரு விஷயம் பண்ண மாதிரியே எனக்கு தெரிஞ்சுது. அருண் நிஜமாவே ரொம்ப பாவங்க, அந்த கிச்சன் இன்சார்ஜாக இருந்து ஏகப்பட்ட படாத பாடுபடுறாரு. அண்ட் கமிங் டு த பிக் ஃபைட், ஜெஃப்ரி, ராணவ் அண்ட் ரயான் அந்த 3 பேருமே ஹேண்டில் பண்ணது தப்பு தான். அண்ட் முத்துக்குமரனும் ராணவும் அவங்க வந்து அந்த பிட்குள்ளே விழுந்ததுமே தப்பு தான். அங்கேயே அவங்க ரூல் வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து இதை அப்படியே விட்டுட்டு போகாமல் அந்த ரயான் அப்படிங்கிறவர் வந்து அவ்வளோ பேச அதை கத்தி ராணவை போய் அடித்து இது தேவையே இல்லாமல் பண்ண மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருந்தது. இப்போ வந்து ரயானுக்கு ஒன்று அப்படின்னா சௌந்தர்யாவும் ஜாக்லினும் கண்டிப்பாக வாய்ஸ் கொடுப்பாங்க. ஜாக்லின் தான் அழுதுருவாங்க, அவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இவங்க இருக்கும்போது இவங்க சில வேர்ட்ஸை விட அப்புறம் ராணவ் வந்து சில வேர்ட்ஸை விட ராணவ் அந்த இடத்துல ஒரு வேர்டை விட்டுருக்காரு. அப்போ போய் சௌந்தர்யா நீ இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு பேசுறாரு. இவர் எங்கே எப்படி பேசணுன்னே தெரியாமல் அதுக்கப்புறம் விஷால் கிட்ட போயிட்டு மச்சான் இப்போ அடுத்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்குறாரு. இது ரொம்பவே எனக்கு வந்து யாரா இவர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் சிவா அவர்கள் ரொம்பவே வெண்ட் அவுட் ஆனார். ஏன்னா யாருமே எனக்கு ஒன்று நடந்தால் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்ட் அவுட் ஆனார். அண்ட் மஞ்சரி அண்ட் பவித்ரா இடையே வந்து ஒரு சின்ன மன கசப்பு மன பிரேக்கப் வந்து நடந்தது. யார் இந்த டால் இதில் வந்து ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.